சென்னை கிண்டி கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனை அருகே சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த ஆட்டோக்களை ஜேசிபி மூலம் மாநகராட்சியினர் உடைத்து சேதமாக்கியதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாதுஷா. சென்னை கிண்டியில் உள்ள ஆலந்தூர் சாலையில் கருணாநிதி நூற்றாண்டு விழா பன்னோக்கு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த சாலையின் அருகே டிங்கர் ஷெட் என சொல்லக்கூடிய ஆட்டோ பழுது பார்க்கும் கடை இருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பழுது பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று திடீரென வந்த மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் துணையுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் முழுவதையும் அதாவது இடித்து நாசமாக்கி அதை ஒரு பள்ளத்தில் கொட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சாலை முழுவதும் இருபுறத்திலும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் கல்லூரி பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 168வது வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலரான மோகன்குமார் என்பவர் இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு மாத வாடகை வசூலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பல மாதங்களாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆம்னி பேருந்துகளை எதுவும் செய்யாமல் எங்களது ஆட்டோக்களை அன்றாடம் வாழ்வாதாரத்தை இயலும் இந்த ஆட்டோக்களை இடித்து நாசமாக்கியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சாலை முழுவதும் அனைத்திலும் இருபுறத்திலும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டு மாதந்தோறும் 5000 முதல் 6000 ரூபாய் வரை வாடகை வசூலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பழுது பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்களை இடித்து தள்ளியதற்கு மீண்டும் தங்களுக்கு புதிய ஆட்டோக்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதுஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார். நீங்க பாக்குற அதெல்லாம் குப்பை கிடையாதுங்க. ஒரு டிங்கர் ஷெட்டில் மெக்கானிக் வேலைக்காக விட்ட ஆட்டோ. அந்த டிங்கர் ஷெட்டு அங்கே தான் 10 வருஷமாக இருக்குது. அந்த டிங்கர் ஷெட்டு வாசலில் நிற்க வச்சிருந்த ஆட்டோ வேலை செஞ்சிருந்த ஆட்டோ அந்த ரோட்டுக்கிற வெஹிக்கிள்ஸ் கிளியர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜேசிபி கொண்டு எல்லா ஆட்டோவையும் லாரியில் வச்சு நசுக்கி சேஸ் எல்லாம் உடைச்சி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு எத்தனை குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சாக்காடில் கொட்டி வச்சுருக்காங்க. இது திருட்டு கேஸ்லேயோ இது ராபரி கேஸ்லையோ கொலை கேஸ்லையோ போலீஸ் ஆக்ஷனில் மாட்டின ஆட்டோ கிடையாது. நாங்கள் ரோட்டில் வண்டி நிறுத்தி வச்சிருந்தாலோ டிக்கெட் செட்டில் லைசன்ஸ் இல்லாமல் நிறுத்தி வச்சிருந்தாலோ நீங்கள் எடுத்துன்னு போய் வண்டியை ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் வைக்கணும். ஆர்சி புக்கு, லைசன்ஸு, டேக்ஸ் டோக்கனு எல்லாமே கொடுத்து இன்சூரன்ஸ் கொடுத்து நாங்கள் ஃபைனை கட்டிட்டு எடுத்து போகிறோம். இந்த மாதிரி ஜேசிபியில் வச்சு ஒரு லாரியில் வச்சு இப்போ சாக்கடையில் கொண்டு போட்டிருக்கீங்க. ஒரு சுடுகாடுங்க இது ஒரு சுடுகாடு. உங்களுக்கு வண்டி போட்டு வைக்கிறது ஒரு இடம் கிடையாதுல்ல. அருளாம்பேட்டை சுடுகாட்டில் எடுத்துகிட்டு ஒரு சுடுகாட்டை போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் அதை சுடுகாட்டில் ஆட்டோங்களை இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கீங்க. அவ்வளோ பஸ் நிற்குதாங்க. அத்தனை காலேஜ் பஸ் நிற்குது, அத்தனை ஸ்கூல் பஸ் அதே ரோட்டில் நிற்குது, அவ்வளோ ட்ராவல்ஸ் பஸ் நிற்குது. ட்ராவல்ஸ் அதிகாரிகளாம் கோடீஸ்வரனுங்க. அவங்க அரசாங்கம் தான் இங்கே நடக்குதா? ஆட்டோ ஓட்டுறாங்க. அண்ணாடக ஆச்சு. அன்னன்னைக்கு 500 600 சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அவங்க மாதிரி சோத்தில் மண்ணள்ளி போடுறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவுங்க வண்டிக்கு. இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க ரெடியான வண்டியெல்லாம். யார் தான் கேட்குறது இந்த நியாயத்தை? யார் கேட்குறது? அரசாங்கம் யாருக்கு இருக்கப்பட்டவங்க தான் அரசாங்கமா? பஸ் ஓனருக்கு, காலேஜ் ஓனருக்கு தான் அரசாங்கமா? ஆட்டோ ஓட்டுறோம் ஓட்டு போடல, ஆட்டோ ஓட்டுறோம் டேக்ஸ் கட்டல, அவன் டெய்லி பெட்ரோலில் டேக்ஸ் கட்டல. இப்போ நீங்கள் பார்த்த வண்டி ஆட்டோ எல்லாமே இந்த ரோட்டில் தான் நின்றுது. எல்லா வண்டியும் எடுத்து போய் இனிமேல் பிரயோஜனமே படாத அளவுக்கு சுக்குநூறாக நொறுக்கி போட்டாங்க. இதே ரோட்டில் இவ்வளோ பஸ்ஸு பண்ணிட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு இதே ரோட்டில் நிற்குது. இந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு கோடீஸ்வரன். அவனுக்கே இவங்க ஆதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. இந்த வண்டி கேட்பாங்களா? எஸ்விஎல்னு போட்டுருக்கு. இந்த வண்டி ஓனர் யாரு? ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துறாரு அவங்களுக்கு. மாமூல் வாங்கிக்கிறேன், லஞ்சம் வாங்கிக்கிறேன். கேட்டால் எங்கள் கை கரைப்படியாத கடங்கள் எங்கே இருக்குது? ஆதாரம் இருக்குதா? நான் கேட்குறேன். இந்த வண்டியெல்லாம் விட்டுட்டு, இவ்வளோ வண்டியை விட்டுட்டு ரோட்டை நிற்கிற ஆட்டோவெல்லாம் எடுத்து நசுக்கி எடுத்துகிட்டு போகிறீங்களே. உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா? இதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சியா?